உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு 2025 வக்ர பெயர்ச்சி ஆகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆனி மாதம் 29ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார். உத்திரட்டாதியிலும் பூரட்டாதியிலும் அவர் வக்ரமாக இருப்பார். ஆங்கில தேதியில் சொன்னோம்னா 13/7/25 இருந்து 28/11/25, அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார். இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும். சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள், வேலை சுமை அதிகமாகிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. சனி வக்ரமாகறதுனால வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும். திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார். அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல பலன்களை செய்ய காத்துட்ருக்கார். பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்திலேருந்து இப்போ வக்ரம் ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும், சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும். வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார். ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உறவுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும். சனி பகவானுடைய இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஒரு சங்கிலி போன்று இந்த உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர். அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க லாபம் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான். அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம், கன்னி, இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க. இது சனி பகவானுடைய வக்ரகதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம், பொதுவான பலன்கள். இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி வக்ரகதியில் இருந்தால் என்ன பலன்ன்றதை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர, 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கும்பராசி அதிபதி சனி பகவான் அவருக்கு 2 பயணம் செய்கிறார். அப்போ தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வீட்டில் சனி பகவான் வக்ரகதியிலே இதுவரை பார்த்திங்கன்னா சீரான வருமானம் தான் இருந்திருக்கும். கும்பராசிக்கு சீரான வருமானத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீரான வருமானம் ஓரளவுக்கு பெருக்கி அதிலேருந்து ஒரு மூச்சு விடுவாங்க. அடே அப்பா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே சனி பகவான் 138 நாட்களும் வக்ரகதியிலே இருந்து நல்ல பலன்களை செய்ய காத்திருக்கிறார். 2ஆம் பாவத்தில் அமர்ந்து கும்பராசிக்கு சனி பகவான் 2ஆம் பாவத்தில் அமர்ந்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு கேந்திரமாக ரிஷபத்திலையும், அதே கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானமாக கண்ணிலும் பார்வை கண்டிப்பாக சனி பகவான் பார்ப்பார். அதே மாதிரி சனி பகவானோட பார்வை
கும்பராசிக்கு லாபத்திலே, அதாவது தனுசை வந்து பார்வை செய்கிறார். இப்போ 3ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா கேந்திர தொடர்பு கொள்வார் சனி பகவான். கும்பராசிக்கு கேந்திர தொடர்பு பெற்று அவர் ரிஷபராசியிலே பார்வை செய்வது தாயாருக்கு ஏற்கனவே உடல்நலக்குறைவு வந்து அது சரியாகுங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு லாபமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வேறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தாயார் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதேமாதிரி டாக்குமெண்ட் இஷ்யூ, வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளணும். வழக்குகள் வெற்றி கிடைச்சாலும் டாக்குமெண்ட் இஷ்யூலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படுத்தணும். நல்லா செக் பண்ணணும், செக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு உரித்தானது. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் பண்ணணும். வீண் அலைச்சல் நிச்சயம் இருக்கும், இருந்தாலும் அதில் ஆதாயமும் இருக்கும் கும்பராசிக்கு. அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை 11ஆம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி பகவான் பார்வை விழுது குரு வீட்டில். குருவும் அந்த இடத்த பார்வை செய்கிறார். அப்போ லாபம் வந்து ஒரு நல்ல முறையிலே, இதுவரை லாபமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இந்த சனி வக்ரகதியில் ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார். மூத்தவர்களிடமிருந்து ஒரு லாபம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஐடியா கிடைக்கலாம், இல்லை பண உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்தவர்கள் 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு அண்ணனால் கூட வந்து ஏதோ ஒரு உதவி, இல்லை ஏதோ ஒரு வேலையில் அமர்த்துவது அப்படின்னு ஏதாவது ஒரு உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் இந்த கும்பராசிக்கு சனி பகவானால் ஏற்படுதுங்க. வக்ரகதியில் சனி பகவான் பயணம் செய்வது ஏற்கனவே செய்த பலன்களுக்கு எதிர்மறையான பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா என்னடா ஏற்கனவே நமக்கு எல்லாம் தொல்லையாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போவுமா அப்படின்னு நினைக்காம மாறுபட்ட பலன்களை செய்வார். அப்போ 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது. நீங்கள் திருப்பதிக்கு போகலாம், பெருமாள் வழிபாடு செய்யலாம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது. மூதாதையர்கள் இல்லத்துக்கு சென்று ஆசீர்வாதங்கள் பெற்று அவங்களுக்கு ஏதேனும் உங்களால் என்ற உதவிகள் செய்தால் கூட உங்களோட தனம் வந்து பிராப்தமாக கிடைக்கும். நல்ல தனத்தை வந்து நீங்கள் அதிகமாக பெருக்கிக்கலாம். தனஸ்தானம் வந்து வலுவடையும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமோகமான காலமாக இருக்கும். இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பை தருங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.